ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பண சுவாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்து. இந்த 2025 யார் யாருக்கெல்லாம் நற்பலன்களும் இல்லை பாதகமான பலன்கள் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றி முழு விவரமான காணொளி ஒவ்வொரு 2.5 வருடங்கள் பகுதியாக பிரிச்சிருக்கோம். 2025லேருந்து 2028 ஒரு 2.5 வருஷ பயிற்சி, அப்புறம் 28லேருந்து 30, 30லேருந்து 33க்குள்ளே என்னென்ன பயிற்சி நடக்க போகிறது. அந்த 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட போகிறது, அதிர்வலைகளை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுமையான காணொளி 7.5 வருடங்களுக்கும் அனைத்து ராசிக்காரங்களுக்கும் எப்படி இருக்கும். 7.5 இயர்ஸ் ப்ரெடிக்ஷன். இது 7.5 சனி உள்ளவங்க மட்டும்தான் கிடையாது, 7.5 இல்லாதவங்களும் 2.5 வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதை பற்றி மிக துல்லியமான பலன்களும் திசாபுத்தி ரீதியாக உங்களுக்கு நற்பலன்கள் அந்த 2.5 வருடங்கள் பிரித்து வைக்கப்பட்ட அந்த 2.5 வருடங்கள் உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்குமா இல்லை பாதகமான சூழ்நிலையை கொடுக்குமா அப்படிங்கிறத பற்றி முழுக்க காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த சனி பகவான் பெயர்ச்சி 2025 எப்போ அப்படின்னு பார்க்கும்போது தற்போது கும்பராசியில் ஆட்சி பெற்று அதிபதியாக சஞ்சரிக்க இருக்கிறார். இதனால் கும்பராசிக்கு ஜென்ம சனி நடக்கிறது. இவர் திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 இரவு 9:44 மணிக்கு கும்பராசியில் உள்ள பூரட்டாதி 3ஆம் பாதத்திலிருந்து மீன ராசியில் உள்ள பூரட்டாதி 4ஆம் பாதத்திற்கு பயிற்சியாக உள்ளார். இதனால் யாருக்கெல்லாம் 7.5 சனி நடக்கும் என தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் மிக மெதுவாக நகரக்கூடிய கிரகக்கூடிய சனி பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயிற்சி ஆவார். இந்த 2025 முதல் கும்பராசியில் சனி சஞ்சரித்து இப்போது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசிக்கு 7.5 சனி அப்படிங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்தது ஜென்ம சனி வரப்போகிறது. 2025 மார்ச் மாதத்தில் நடக்கும் சனி பயிற்சியில் சனி கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால் மீன ராசிக்கு ஜென்ம சனி, மேஷ ராசிக்கு விரய சனி, கும்பராசிக்கு பாத சனி அப்படிங்கிறது நடைபெறும். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி தொடங்கும். மேஷ ராசிக்கு புதிதாக 7.5 சனி தொடங்கக்கூடிய காலம். மகர ராசிக்கு 7.5 சனி முடிவடையக்கூடிய நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7.5 சனி நடக்கும் ராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய பலன்களை மொத்தமாக இப்போ தெரிந்து கொள்ளலாம். ஒரு சிறப்பான பதிவு. 7.5 வருடங்களுக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் என்னென்ன இருக்குது. ஏன்னா 7.5 சனி நடந்தால் தான் 7.5 வருஷ பலன்கள் சொல்லணும் இல்லை. ஒவ்வொரு 2.5 வருஷத்துக்கும் சனியோடைய தாக்கங்கள் ஒவ்வொரு இப்போ ஜென்ம சனினா முதல் இடத்துக்கு வந்தாலும் 2வது இடத்துக்கு வந்தாலும் 3வது இடத்துக்கு வந்தாலும் 4வது இடத்துக்கு வந்தாலும் ஒவ்வொரு இடத்துக்கும் 2.5 வருட காலங்கள் சனி பயிற்சி ஆகிறார். அப்புறம் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன 2.5 வருஷம் 2 வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு மொத்த 7.5 வருட பலன்கள் எந்த ஒரு அஸ்ட்ராலஜரும் போட மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரமாக. அவ்வளோ வருஷ பலனை உங்களுக்கு ஒரே பதிவாக கொடுக்கறது அப்படிங்கிறதுனால நீங்கள் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மிகப்பெரிய நன்மை பலன்கள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் ப்ரீ பிளான் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் ஒரு செக்யூர்டை நீங்கள் உருவாக்கிக்கலாம். இந்த காலகட்டங்களில் அமைதியாக இருக்கணும், இந்த காலகட்டங்களில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக பார்க்கலாம். பாதக சாதகங்கள் அது நம்ம எப்படி நிவர்த்தி பண்ணிக்கலாம், எப்படி நம்ம தற்காத்து கொள்ளலாம் அப்படிங்கிறது தசாபுத்தி ரீதியாகவும் சொல்ல இருக்கிறேன். அப்படிங்கும்போது முழு விவரமான காணொளி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபாரினில் இருக்கிறவங்க, வெளிநாட்டு வாழ் மக்கள் அனைவருக்கும் இது ஒரு சிறப்பு பதிவுன்னு கூட சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த தசாபுத்திகள் அப்படிங்கும்போது அங்கே என்ன மாதிரி நான் வழிபாடுகள்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றிலாம் முழுக்க சொல்ல போகிறேன். பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். வாட்டி எங்கள் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இதனால் ஒரு சின்ன ஒரு உதவியாகவும் அவங்களுக்கு இருக்கலாம், மிகப்பெரிய உதவியாகவும் அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை ஆரம்பிக்கிறேன். ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா
இந்த 7.5 ஆண்டுகள் நடக்கின்ற அந்த பெயர்ச்சிகள் என்னென்ன பலன் உங்களுக்கு சனியால் தோற்கடிக்கப்படும்? பொதுவாகவே ரிஷபராசிக்கு நட்பு கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ரிஷப லக்னம், துலாம் லக்னத்துக்கெலாம் சனி நல்லதை பண்ணுவார். நட்பு கிரகம் தான். அப்படிங்கும்போது லாப சனி, விரய சனி, ஜென்ம சனி இந்த 3மே உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமாக நம்ம பார்க்கலாம். பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கு கோச்சார ரீதியாக லாப சனி எப்படிப்பட்ட நன்மைகள் பண்ணுன்னா 95% நன்மையை பண்ணும், 5% தீமையை கொடுக்கும். இந்த 5% தீமை எதனால் சொல்கிறோம் அப்படின்னா திசாபூத்தியை பொறுத்து. ஏன்னா வருகின்ற ரோகிணி நட்சத்திரக்காரங்க எல்லாமே ஒளி கிரகங்களான சந்திர செவ்வாய் ராகு திசை நடக்கக்கூடிய திசாபுத்திகள் சின்ன வயசுலேருந்து. இருள் கிரக திசைகள் வரும்போது அந்த 46 வயசு 45 வயசுக்கு மேலே இருள் கிரக திசைகள் வருது, ஒரு சில இடத்துல வரும். அப்படிப்பட்ட திசை வரும்போது மட்டும் ராகு திசை சனி திசை வரும்போது ஒரு சில கவனங்கள் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 5% தீமை நடக்கும். 95% நன்மை கிடக்கிறது பெரிய விஷயம் இந்த காலகட்டத்தில். இப்போ இந்த லாப சனி என்ன கொடுக்க போகுது? அடுத்தது விரய சனி. விரய சனி அடுத்த எப்படி பண்ணும் அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமாக ஒவ்வொரு 2.5 வருடங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது 2025லேருந்து 28க்குள்ள லாப சனியாகவும் 2028லேருந்து 30 வரைக்கும் விரய சனியாகவும் ஜென்ம சனி 2030லேருந்து 33 அதுதான் குட் பேட் அக்லி அப்படின்னு கொடுத்துருப்பேன். இது ஏன் அப்படி கொடுத்துருக்கேன் அப்படின்னா லாப சனியும் உங்களுக்கு குட் பொசிஷனும் விரய சனியில் ஒரு சில பேட் பொசிஷன் வர்றதுக்கும் ஜென்ம பொசிஷனில் ஒரு கொஞ்சம் அக்லி பொசிஷன்ஸ்லாம் சிலது இருக்கும். அதெல்லாம் என்னென்ன பார்ட் என்னென்ன விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத முழுக்க விவரமான காணொலி அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு முதல் ஆரம்ப திசை சந்திர திசை. 6 வயசு வரைக்கும் இந்த சந்திர திசை இருக்கும். ஒளி கிரகமான இந்த சந்திர திசை இந்த 7.5 சனியான இருள் கிரகமான 7.5 சனி வரும்போது எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு நடக்கும் அப்படிங்கும் போது லாப சனி சொன்ன மாதிரி 95%, 5% தீமை. விரய சனிங்கும் போது 85% நன்மை, 15% ஒரு விரய சனியில் தீமைகளை நடக்கக்கூடியதாகவும் ஜென்ம சனியில் 15% நன்மைகளும் 75% தீமைகள் நடக்கக்கூடியதாகவும் உருவாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் கோச்சார ரீதியாக இந்த பொது பலன்கள் எப்படி இருந்தாலுமே கோச்சார ரீதியாக இந்த விரய சனியும் ஜென்ம சனியும் கொஞ்சம் உடனே இம்பேக்ட் ஆகும். ஆனால் தசாபூத்தி ரீதியாகவும் உங்களுக்கு நன்மை தீமைகளை கொடுக்க காத்திருக்குது அப்படின்னு சொல்லலாம். சந்திர திசை 6 வயசு வரைக்கும் இருக்கும். அடுத்தது செவ்வாய் திசை 6லேருந்து 12 வயசுக்குள்ளே உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயம் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் இந்த லாப சனியில் இருக்கிறவங்க நல்லா படிப்பீங்க, நிறையா மார்க்ஸ் வாங்குவீங்க, நல்ல புரிதல் இருக்கும். உங்கள் வீட்டில் வீடு கட்டி குடி போகிறதுக்குள்ள ஒரு சின்ன இடமாற்றம் வரும், நல்ல வீடு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கிடைக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டங்களில் நல்ல உத்தியோகம், பொருள் வரவு, பண வரவு அப்படிங்கிறது ரொம்ப பீக்காக இருக்கும். ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த செவ்வாய் திசையில் மிகப்பெரிய ஒரு நன்மையான பலன்கள் இந்த செவ்வாய் திசையில் இருக்கும். சகோதரர் வழியில் நன்மைகளை அதிக அளவில் ஏற்படுத்தும். அடுத்தது ராகு திசை 12 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே லாப சனியாக இருக்குது. இப்போ செவ்வாய் திசையில் லாப சனி சொன்னேன். அதே விரய சனியாக நடக்குது செவ்வாய் திசையில் அப்படின்னா குறைஞ்சது வீடு மனை வாதல் வாங்கிறது இருக்குந்தாலும் உடல்நிலையில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். சகோதர வழியில் இருக்கிற யோசனைகளை நீங்கள் தீவிர விசாரித்த பிறகு முடிவெடுக்கணும். அவங்களோட சண்டை போடுறது பிரச்சனை பண்ணுறதுலாம் ஹெவியாக நடக்கும். விரயத்தில் நிறைய விரயமாகக்கூடிய ஹாஸ்பிட்டல் செலவாகக்கூடியதாக இருக்கிறதுனால சுப விரயங்களாக ஏற்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது. வீட்டில் ஏதாவது செலவுகள் இருந்ததுன்னா அந்த செலவுகள் பண்ணுறது ரொம்ப நன்மை பயக்கும். ஜென்ம சனியாக செவ்வாய் திசையில் இருக்கும்போது மிக மிக கவனமாக இருக்கணும். வண்டி வாகனத்தில் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக இருக்கணும். நல்ல விஷயம் என்னென்னா நிறைய உங்களுக்கு பாடத்தை கற்பிக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கக்கூடிய விஷயமும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டமும் இந்த காலகட்டம் தான். அது 2030லேருந்து 33 வரைக்கும் ஜென்ம சனி உங்களுக்கு அப்படிப்பட்ட பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ராகு திசை 12 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தான் ரோகிணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். லாப சனியாக இருந்தாலும் கொண்டாட்டம், நிறைய உங்களுக்கு லக்ஸுரியஸான லைஃப் உங்களை சுற்றி வரும். நிறைய விஷயங்கள் தவறு செய்யாமல் இருந்தால் இந்த ராகு திசையில் நீங்கள் தப்பிக்க நிறைய வழி. எவ்வளோ தான் சுகபோக வாழ்க்கை இருந்தாலும் உங்களோட நிதானத்தை இழக்கக்கூடாது. இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நிறையா கொடுக்கும். நல்ல உத்தியோகம் கொடுக்கும், தொழிலை கொடுக்கும். நல்ல உங்களை சுற்றி ஆணாக இருக்கும்போது பெண்ணால் பெருமையும், பெண்ணாக இருக்கும்போது ஆணால் பெருமையும் சில இடத்துல உங்களுக்கு நடக்கும். இது ஒரு ஃபேக்கான ஒரு விஷயமாக அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரியும்.
அதனால் யாரையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்ப வேண்டாம். உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் கரெக்டாக டிசிஷன் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப நன்மையை கொடுக்கும். உங்களுடைய சுகபோக வாழ்க்கை இரட்டிப்புக்காகவும் அந்த மாதிரி விஷயம்லாம் லாப சனியில் நடக்கும். விரய சனிங்கும் போது இந்த காலகட்டத்தில் நிறைய செலவுகள், மனதளவில் ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடும். கடன் கஷ்டம், பிரச்சனைகள், அவமானங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அதிகப்படுத்தும். ஜென்ம சனி வரும்போது மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ராகு திசை அப்படிங்கிறது சொல்லலாம். என்னதான் ராகு திசை யோக திசையாகவே உங்களுக்கு இருந்தால் கூட இந்த ஜென்ம சனி தன்னோட பாதிப்பை கொடுக்காம விடாது. மனதளவில் போராட்டம் அப்படிங்கிறதுலாம் 2030 33க்குள்ளே மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை உணர்வுடன் இருக்கிறது மிக நல்லதை கொடுத்துரும். அடுத்தது குரு திசை 30 வயசுலேருந்து 46 வயசு வரைக்கும். இந்த குரு திசை உங்களுக்கு என்ன பண்ணும்? லாப சனி அப்படின்னா இந்த ரிஷப ராசிக்கு குரு நன்மை பண்ணாது. இருந்தாலும் ரிஷப லக்னமோ துலாம் லக்னமாகவும் இருந்தாலும் நன்மை பண்ணாது. மீன லக்னமோ இல்லை தனுசு லக்னமோ இருக்கும்போது சிறிதளவு நன்மையை கொடுக்கக்கூடியது. லாப சனியில் நல்ல குடும்பம் வாய்க்கிறதுக்கும், நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள் அப்படிங்கிறது வாய்க்கிறதுக்கும் இந்த குரு திசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்பெறக்கூடியதாக கண்டிப்பாக உருவாகும். இந்த குரு திசை உங்களுக்கு நல்ல மதிப்பு, மரியாதை, திடீர் அதிர்ஷ்டங்கள், பெரியோர்களுடைய நட்பு, பெரிய மனிதர்களுடைய தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் ஏற்படுத்தும். மிகப்பெரிய அளவில் திருமணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் திருமணம், இது லாப சனியிலையும் இருக்கும், விரய சனியிலும் திருமணம் நடக்கும். மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள்லேருந்து வெற்றி பெறக்கூடியதாகவும் சில பேர்த்துக்கு அமையும். அது ஆனால் ஜென்ம சனி குரு திசை அப்படிங்கிறது அவ்வளோ நன்மை பண்ணாது. ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி உங்களுடைய தெரியாமையே பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன எந்த இடத்துல இந்த டைரெக்ஷன்லேருந்து உங்களுக்கு அட்டாக் ஆகும்னு தெரியாது. இந்த ஜென்ம சனி உங்களுக்கு குரு திசையில் அந்த நேரங்களில் கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை தோறும் குரு வழிபாடும், தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இல்லை சாய்பாபா வழிபாடோ பண்ணிக்கோங்க. வியாழக்கிழமை தோறும் குலதெய்வ வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது மிக முக்கியமான நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அடுத்து சனி திசை 46 வயசுலேருந்து 65 வயசு வரைக்கும் போராட்டம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு இந்த சனி திசையும் ஒரு காரணமாக அமைஞ்சிடும். 46லேருந்து 65 என்ன சனி யோக திசையாக இருந்தாலும் லாப சனியிலே மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், தொழில் வளர்ச்சி, குழந்தைங்களுக்கு வரன் பார்க்குறது அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் நன்மையே நடந்துக்கிட்டு இருக்கும். விரய சனியில் சுப நிகழ்ச்சிகளை நடத்த தோணும். நிறைய பட்டம், பதவி, புகழ் அப்படிங்கிறது சேரும். தொழிலில் மிகப்பெரிய ஜாம்பவன் ஆகக்கூடிய விஷயங்கள் இந்த லாப சனியும் விரய சனியும் சில பேர்த்துக்கு நடக்கும். கடன் மட்டும் சும்மையாக இருக்கும். நிறைய பெரிய முடிவுகளை எடுத்து ஒரு சில சறுக்கல்களும் ஏற்படுத்தும். ஜென்ம சனி வரும்போது மட்டும் 2030லேருந்து 33 வரைக்கும் இந்த சனி திசையில் பெரிய ரிஸ்க் எடுக்காதீங்க, புது முடிவு எடுக்காதீங்க. பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கூடிய விஷயங்களை யோசித்து ஒரு தடவைக்கு 10 தடவை யோசித்து முடிவெடுங்க, கலந்தாலோசித்து முடிவெடுங்க. இந்த சனி திசை உங்களுக்கு அவ்வளோ மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தாது. ஜென்ம சனியில் ஏதாவது ஒரு சூனியம் வச்ச மாதிரி சொந்த காசுலேயே சூனியம் வச்சுக்கிறக்கூடிய விஷயமும் நம்ம பண்ணிப்போம். அப்போ சனி திசை உங்களுக்கு யோகம் தராது, பிரச்சனையை தான் தரும். புதன் திசை 65 வயசுலேருந்து 82 வயசு வரைக்கும் இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய உயர்வு லாப சனியில் இருக்குது, விரய சனியில் இருக்குது. ஜென்ம சனியில் மட்டும் மிகப்பெரிய ஒரு தொழில் போட்டியோ வழக்கு வம்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தக்கூடும். அதனால் கவனமாக இருக்கணும். நிறைய ஃபுட்டு வெளியில் சாப்பிடாமல் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இந்த வயசு காலங்களில். பிள்ளைகளாலும் பெற்றோர் பிள்ளைகளாலேயும் பேர குழந்தைங்களாலும் நல்ல மகிழ்ச்சியான உருவம் கண்டிப்பாக உண்டு. அடுத்தது கேது திசை 82லேருந்து 89 வயசுல, சுக்கிர திசை 89லேருந்து 109. இந்த 2 காலகட்டங்களில் லாப சனி நல்லதே கொடுத்தாலும் கேது திசையில் ஒரு சில பிணக்குகளை கொடுக்கும். விரய சனி 2 திசைக்கும் நல்லதை பண்ணும். உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் வாழ்க்கையில் நல்லது ஒன்று. ஜென்ம சனியில் மட்டும் உங்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பழக்க வழக்கங்களில், உடல் அளவில் பாதிப்புள்ள ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த கால கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. மிகப்பெரிய தெளிவை ஏற்படுத்தாது. இந்த வயசு காலங்களில் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது ரொம்ப நல்லது. மனசாந்திக்காக நீங்கள் கடவுளை வழிபடுறது ரொம்ப நல்லதை கொடுக்கும். இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த தெய்வ வழிபாடு, சரிங்களா, தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த வழிபாடு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். இந்த சனி வருங்காலங்களில்
விரயசனி ஜென்ம சனியில் மட்டும் 2028லேருந்து 33 வரைக்கும் தினமும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறதும் விநாயகர் வழிபாடு பண்ணுறதும் சனி தாக்கத்துலேருந்து மிகப்பெரிய அளவில் குறையும். அன்னதானம் போடுறது மிகப்பெரிய அளவில் உங்கள் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இந்த மாதிரி அதிபதி திசைகளில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி முழுக்க விவரமாக நான் சொல்லிட்டேன். இது உங்களுக்கு நல்லதை பண்ணக்கூடிய நிலை கடவுளே உங்களுக்கு கொடுக்கணும். அந்த சக்தியும் அந்த விஷயங்களும் இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.